श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यः तद्गुरुभ्यस्य नमो वाकमदीमहे प्रणीमहे च तत्राद्यौ दम्पती जगतां पदी ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीव उपास्महे वेदान्तगुरुमुखार्जितवागीशपदारविन्दमधुपालिं श्रीब्रह्मतन्त्रकलिजिन्मणिमालां वन्दिशीयसुमहार्गाम् संकल्पकल्पलतिकाम् अवधिं क्षमायाः स्वेच्छावराह महिषीं सुलभानुकम्पां विश्वस्य मातरमकिञ्चन कामधेनुं विश्वम्भराम शरणः शरणं प्रपद्ये. சாட்சாத் பகவானுடைய அனுகிரகத்திலையும் ஆச்சாரிய அனுகிரகத்துல ஸ்ரீஸ்துதி கோதாஸ்துதி பூர்த்தி பண்ணும். உடனே நமக்கு பூஸ்துதி நமக்கு பகவான் அனுகிரகம் பண்ணிருக்கேன். இதுல பூஸ்துதி சுவாமி தேசிகன் அவா பூர்வாச்சாரிய கிரமப்படி தாயாருக்கு தனி ஸ்தோத்திரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது புராணங்கள்லயே இருக்கு. இந்திரன் மகாலட்சுமிக்கு ஸ்தோத்திரம் பண்ணது அப்ப ஏற்பட்ட புராணங்கள்ல ஸ்தோத்திரம் இருக்கு. மற்றபடி பெருமாளுக்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கும் பொழுது நிறைய இடத்துல தாயாரும் பெருமாளுமாக சேர்த்தியே ஸ்தோத்திரம், தனி ஸ்தோத்திரம் அப்படின்னு புராணங்கள்லயும் சில இடத்துல பார்க்கலாம். அதுல ஆச்சாரியர்கள் பண்ணது அப்படின்னு பார்த்தா முதல்ல சுவாமி ஆளவந்தார் சதுஸ்லோகி பண்ணேர். 4 ஸ்லோகம்தான். ஆனா அதனுடைய அர்த்தங்கள் பார்த்தா பல வருஷங்கள் நம்ம சொல்லணும். அப்பேற்பட்ட அனுபவத்தோட பல அர்த்தங்களை கொண்ட ஸ்தோத்திரம் ஆளவந்தார் முதல்ல சதுஸ்லோகி அப்படின்னு பண்றாரு. அதுக்கப்புறம் கூரத்தாழ்வார் ஸ்ரீஸ்தவம் அப்படின்னு பண்றாரு. அதே மாதிரி கூரத்தாழ்வாருடைய குமாரரான பராசர பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷம் அப்படி. அந்த வழியிலேயே சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதி பண்ணேர். அது மட்டும் இல்ல, ஆனா தேசிகன் மட்டும் அவளுடைய பின்பற்றி பெரிய பிராட்டிக்கு மட்டும் இல்லாமல் ஸ்ரீஸ்துதி, பூஸ்துதி, அதுக்கப்புறம் கோதாஸ்துதி அப்படின்ற 3 ஸ்லோகங்கள் பண்றார். நிறைய கிரந்தங்கள் சுவாமி தேசிகன் 100க்கும் மேற்பட்ட கிரந்தங்கள் பண்ணிருக்கு. அதுல நிறைய இடத்துல தாயாரு சேர்த்துதான் எத்தனை இடத்துலயும் ஸ்லோகங்கள். நம்ம தயாசத்துக்குமே பார்த்தா கூட 3 பேரு ஸ்லோகங்கள் பண்றாரு. ஆனா அந்தந்த இடத்துல பெருமாள் பத்தி விசேஷமாக சொல்லும் பொழுது தாயாரையும் சேர்த்துக்கிறார். ஆனா தாயாருக்கு தனி ஸ்லோகங்கள் அப்படின்னு இந்த 3மே பண்ணது சுவாமி தேசிகன் தான். எப்படி வேதத்துல ஸ்ரீ சூக்தம், பூசூக்தம், நீலா சூக்தம் அப்படின்னு 3மே இருக்கோ, அதுபடியே இங்க பூஸ்துதியும் பண்றாரு. ஸ்ரீ பாஷ்யக்காரர் கத்தியத்ரயத்துல சொன்ன மாதிரி ஸ்ரீ ஏவம் பூமி பூமி நீலா நாயகா அப்படின்னு ஸ்ரீ ஏவம் அப்புறம் பூமி நீலா நாயகா அப்படின்னு ஸ்ரீ ஆன பெரிய பிராட்டி, பூமி பிராட்டி, நீலாதேவி அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட நாயகனான பகவான் அப்படின்னு. அதுபடியே இங்க பூசூக்தமும் சுவாமி தேசிகன் இங்க மங்களாசாசனம் பண்றாரு. அப்ப நம்ம பார்த்தோம், எந்த ஸ்தோத்திரம் பண்ணாலும் அது சுவாமி தேசிகன்னா, தேசிகன் தனக்கு சம்ஸ்கிருதம் தெரியும் அப்படின்னு நானும் ஸ்லோகம் பண்றேன் அப்படின்றது இல்லை. அந்தந்த பெருமாளுடைய அனுகிரகம் அங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் போச்சு, ஆண்டாளுடைய அனுகிரகம், அந்த அனுகிரகத்தினாலே அங்க ஸ்தோத்திரம் பண்றேன். ஹயக்ரீவன் பிரத்யக்ஷமானேர், அந்த இடத்துல ஸ்தோத்திரம் பண்றேன். அப்படின்னா என்னன்னா, ஹயக்ரீவ மந்திரத்துக்கு சமமான அந்த ஸ்தோத்திரம் சொன்னாலே ஹயக்ரீவ மந்திரத்தை சொன்ன மாதிரி. அதே மாதிரி கருட மந்திரத்தை சொன்னா எல்லாருக்கும் என்ன பலனோ அத மந்திரத்தினுடைய இதுவே ஸ்தோத்திரமாக கொடுக்கிறேன். ஏன்னா மந்திரங்கள் அப்படின்னா அந்த மந்திரங்கள் நம்ம எப்பயும் அப்படியே போற இடத்துல எல்லாம் சொல்ல முடியாது. அதுக்குன்னு சில நியமங்கள் இருக்கு, அனுஷ்டானம் பண்ணணும். அப்புறம் பெரியவாயிட்டு தான் அது நம்ம கத்துக்கணும். அதுக்குன்னு சில பேருக்கு தான் அந்த அர்ஹத்தை இருக்கு. அப்படின்னு இருக்கும்பொழுது அந்த மந்திரம் எல்லாருக்கும் அவ்வளவு சுலபமாக கிடைச்சிடாது. ஆச்சாரியர்களா இருந்தாலும் எல்லாருக்கும் டக்கு டக்குன்னு எல்லாம் சொல்லிட மாட்டான். ஹயக்ரீவ மந்திரமே சொல்லணும்னா கூட இவளுக்கு எவ்வளவு சிரத்தை இருக்கு, அனுஷ்டானமா சொல்லுவானா, அதெல்லாம் பார்த்துதான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவான். ஆனா அதனுடைய பலன் என்னவோ அதை ஸ்தோத்திரமாக கொடுக்கறது சுவாமி தேசிகனுடைய நமக்கு பண்ற பெரிய அனுகிரகம். இந்த ஸ்தோத்திரத்தை புரிஞ்சு சொல்றோமோ இல்ல புஸ்தகத்தை பார்த்து சும்மா சொன்னா கூட அந்த மந்திரத்தை சொன்ன பலன் அது நமக்கு கிடைச்சது. இப்படி ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் பலன் சொல்லிண்டே வருது. வேதத்திலையும் பார்த்தோன்னா கர்ம பாகத்துல ஒரு மந்திரத்துக்குமே அந்த இடத்துல பலன் இருக்கு. இது பண்ணா இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு. ஆனா பெரியவா என்ன சொல்றேன்னா, அந்த பலன் கருதி வேதத்தாவா சொல்றது இல்லை. நம்மளுக்கு வேதாத்தியனம் பண்றது என்னன்னா, பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுக்காகத்தான் பெருமாள் பின்னாடியே பாராயணம் பண்ணிட்டு போகணும். அப்புறம் ஆச்சாரியர் திருநக்ஷத்திரத்துக்கு வேத பாராயணம் பண்ணணும்.
தன்னுடைய குருக்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தவா அவளுடைய திருநட்சத்திரத்துல நம்ம வந்து இந்த வேதத்தை சொல்லணும். அதனாலதான் அதனுடைய பலனை கருதி இல்லை. ஆனாலும் பலன் எதுக்கு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது என்னன்னா, அப்ப நம்ம வந்து அந்த வேதத்துல ருச்சி எல்லாருக்கும் வந்துடுறது இல்லை. இப்ப எல்லாருக்குமே வேதத்தை சொன்னா நல்லது அப்படின்னா அந்த ருச்சி எல்லாருக்கும் வந்துடுறது இல்லை. சரி, இதை பண்ணா இது கிடைக்கும் அப்படின்னா சரி, ஒரு இது சொன்னா வீடு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலாவது அவ பண்றா. பண்ண உடனே வீடும் கிடைச்சிருச்சுன்னா அவளுக்கு என்ன ஆகுதுன்னா, அது மேல அந்த வேதத்து மேல அவளுக்கு ஒரு பக்தி வந்துட்டு இருக்கு. ஆஹா, அப்போ இதனால நமக்கு வருதுன்னு மேற்கொண்டு சின்னதா வீடுக்காக பண்ண ஆரம்பிச்சவன், ஆனா அதுக்கு மேல பார்த்தோன்னா அதுலயே ஊறி கடைசியில ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தினால நிறைய கேள்விகள் கேட்டு சம்பிரதாயத்தை தெரிஞ்சுட்டு, ஆஹா பகவத் கைங்கரியத்துக்கே இதெல்லாம் இருக்கு அப்படின்னு அந்த ருச்சியை கொண்டு வரதுக்காக. அதனாலதான் சின்ன குழந்தைகளுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, மருந்து கொடுத்தா சாப்பிட மாட்டான், மருந்து உடம்புக்கு நல்லது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், கசக்கிறதுன்னு நினைக்கிறோம். அப்ப அம்மா என்ன கொடுப்பா, கொஞ்சம் சக்கரை போடுவா. அந்த சக்கரை சாப்பிட்ற சாக்குல அந்த மருந்தை கொடுத்துருவாளோ, அந்த பலன்னு சொல்றது அந்த சக்கரை சாக்கு தான். ஆனா அதனுடைய பலன் அப்படின்றது பார்த்தா சாட்சாத் பகவத் கைங்கரியத்துக்கு தான் இத்தனை ஸ்லோகங்களும். அதுல பூஸ்துதியுடைய கடைசியில எல்லா ஸ்லோகத்துக்கும் பலன் சொல்லிட்டு வர இல்லையா சுவாமி தேசிகன். அதுல சொல்லும் பொழுது என்னன்னா, ஸ்திரமாக நம்மளுடைய எப்பேற்பட்ட எந்த ஆசையாக இருக்கட்டும் அது ஸ்திரமாக இருக்கணும். இப்ப நம்ம ஒண்ணு ஆசைப்படுறோம், ஒரு பிரைம் மினிஸ்டரா ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னா 2 நாள் பிரைம் மினிஸ்டர் ஆனா அதுக்கப்புறம் நம்ம கட்சி வந்து எதுனாலயோ குறைஞ்சிடுச்சு, பதவி போயிடுச்சு அப்படின்னா எப்படி? ஒரு பதவி கிடைச்சா அது ஸ்திரமாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னா உடனே நம்ம அதை விற்கிற மாதிரி ஆயிடுறது அப்படின்றதும், ஏதோ பலன் நமக்கு கிடைக்கிறது. வேத அத்தியனமே பண்ணா கூட ஆனா தனக்கு மறந்துடுறது, சொல்ல முடியல. அப்ப எதுவுமே ஸ்திரமாக ஞாபகம் இருக்கணும். ஞானம் அப்படின்னா ஆச்சாரியன் கிட்ட போய் கத்துக்கிறதோட சரி, அன்னைக்கு மறுநாள் திருப்பி நம்மளுக்கு வந்து எதுவுமே புரியல அப்படின்னா எப்படி? அந்த ஞானம் வாங்கின்றதை நம்ம வந்து ஸ்திரமாக வச்சுக்கணும் இல்லையா? அப்படி அவாவாளுக்கு என்னென்னலாம் ஆசையோ அதெல்லாம் ஸ்திரமாக இருக்கணும் அப்படின்னா இந்த பூஸ்துதிய நம்ம எல்லாரும் சொல்லணும் அப்படின்றது தான் இதனுடைய பலன். அப்ப எதுவா இருந்தாலும் இருக்கலாம், ஸ்தோத்திர பாட்டங்கள் எதுவா இருந்தாலும், ஞானம் வேணும் அப்படின்னாலும், மோட்சமே வேணும் அப்படின்னாலும், எல்லாத்துக்கும் வீடு வாங்கணும் அப்படின்னாலும், நம்மளுடைய ஆசை அனைத்தும் ஸ்திரமாக நமக்கு இருக்கிறதுக்கு இந்த பூஸ்துதி அப்படின்னு அப்பேற்பட்ட ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்ல, அவதாரங்கள் அப்படின்னு பண்ணும் பொழுது பார்த்தா ஸ்ரீதேவி, பூமாதேவி, நீலாதேவி 3 பேருமே சில அவதாரங்கள்ல, ராமாவதாரம் அப்படின்னு பார்த்தா ஸ்ரீதேவி நாச்சியார் பெரிய பிராட்டிக்கு முக்கியத்துவம், சீதாதேவியாக அவதாரம் பண்றான். அப்படி கிருஷ்ணனுடைய கதையை பார்த்தா ருக்மிணி ஆக அவதாரம் பண்றான். அங்க வந்து நீலா பிராட்டியினுடைய வைபவம் அதிகமாக இருக்கு. அங்கதான் நப்பின்னை அப்படின்னு அவதாரம் பண்ணி கண்ணனை வந்து கண்ணன் 8 காலை அடக்கி கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்றதுனால அங்க நப்பின்னையுடைய பிராட்டியினுடைய வைபவம் அங்க ஆச்சரியமாக வருது. அப்போ பூமாதேவிக்காக என்ன அவதாரம் அப்படின்னு பார்த்தா சாட்சாத் வராக அவதாரம், பூமாதேவிக்காகவே அவதாரம். எப்படி ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம்லாம் அங்க ஸ்ரீதேவி, நீலாதேவி அங்க சொல்றோமோ அதுக்கு மாதிரி பூமாதேவிக்காக அவதாரம் அப்படின்னு பார்த்தா வராக அவதாரம். அவதாரங்கள்ல வராக அவதாரம் மிக சிரேஷ்டமான அவதாரம். ஏன்னா புராணங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 18 புராணங்கள் நமக்கு இருக்கு. வியாசர் பிரிச்சு கொடுக்கிறார் 18 புராணங்கள், வியாசரே பண்ணி கொடுக்கிறார். அந்த 18 புராணத்திலையும் எல்லா புராணியுமே நம்மளவா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஏத்துக்கிறது இல்லை. ஏன்னா அதுல 6 புராணம் சாத்வீக புராணம், அப்புறம் தாமச புராணம், ராஜச புராணம் அப்படின்னு 2 நம்ம விளக்கிறோம். முதல் 6 புராணம் தான் நமக்கு முக்கியமாக இருக்கு. அந்த 6 புராணத்திலையுமே ஏன் அப்படின்னா அதுலயும் முக்கியம் எது அப்படின்னா வராக அவதாரம், வராக புராணம் தான். ஏன்னா மற்ற புராணத்துக்கும் வராக புராணத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, எல்லா புராணத்தையும் எடுத்திருந்தாலும் ஒரு ருஷி இன்னொரு ருஷிக்கு சொல்றேர் அப்படின்றது இருக்கு. ஆனா இங்க பார்த்தா ஜெகன்மாதாவான தாயார் கேட்கறா, சொல்றது யார் அப்படின்னா ஜெகத்பிதாவான பகவான். பகவானே சொல்றேர், தாயாரே கேட்கிறா அப்படின்னா அது எப்பேற்பட்ட புராணமாக இருக்கணும். மத்தவா என்ன நினைக்கிறான்னா, தனக்கு ஒரு ஞானம் வேணும் அப்படின்னு சில கேள்விகளை தன்னுடைய ஆச்சாரியன் கிட்ட வைக்கிறா, அந்த ஆச்சாரியன் சொல்றார். அப்படிதான் மற்ற புராணங்கள் அமையிறது. அதே மாதிரி நம்ம பார்த்தா இப்ப மகாபாரதம் அப்படின்னு சில இது எடுத்தாலும் அங்க வந்து பரீட்சித் கேட்கிறார், அப்புறம் வந்து சுகாச்சாரியார் சொல்றேர் அப்படின்னு இருக்கு. அது பாகவதத்துக்கு. மகாபாரதத்துக்கு வந்து பார்த்தா அப்படி ஒவ்வொன்னா சொல்றா.
வைசம்பாயனர் சொல்றார், ஜனமேஜயன் கேட்கிறார் மகாபாரதத்துக்கு. ஆனா இங்க தாயார் கேட்கிறான்னா தாயார் சர்வஜன். மற்றவாளுக்கு ஏதோ நமக்கு தெரியல, ஆச்சாரியன் கிட்ட கேட்கிறா அப்படின்னு இருக்கலாம். தாயாருக்கு சகலமும் தெரியும், சர்வஜன். எப்படி பகவான் சர்வஜரோ தாயாரும் சர்வஜர் தான். அப்ப பூமாதேவி கேட்கிறாளே ஏன் அப்படின்னா, தனக்காக கேட்கறதுக்கு இல்ல, நமக்காக கேட்கறதுக்கு. அப்ப அந்த புராணம் நமக்காக பகவானுடைய திருவாக்கிலேயே சொல்லணும் அப்படின்ற ஒரு பெரிய அனுகிரகம் நமக்கு. இப்போ மற்றவர் சொன்னாலும் பெருமாளே சொல்றாரு, அதுக்காகவாது நம்ம பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? அதுலதான் வராக சர்ம ஸ்லோகத்தில் நமக்கு சரணாகதி எடுத்து காட்டுரு வராகர். அதை எடுத்து சொல்றேன். சுலபமான உபாயம் என்ன அப்படின்னு கேட்கறதுக்காகவே ஒரு அவதாரம். ஏன்னா அப்படியாவது பெருமாள் சொல்ல 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 எல்லாரும் கேட்கணும் அப்படி. அதனால அந்த பிராட்டியினுடைய பெருமைன்றது ரொம்ப ஆச்சரியமான பெருமை. அதே மாதிரி சுவாமி தேசிகன் ரகசிய சிகாமணி அப்படின்னு பண்ணியிருக்கு. பல கிரந்தங்கள், அதுல சில்லற ரகசியங்கள் அப்படின்னு சின்ன 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 ரகசியங்கள் நிறைய சொல்றேன். அதுல பெரிய ரகசியம் அப்படின்றது ரகசியத்திரிய சாரம். அது இல்லாம சின்ன ரகசியங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் சேர்த்து சில்லற ரகசியங்கள் அப்படின்னு நம்ம காலக்ஷேபம் பண்ணுவோம் பெரியவாக்கிட்ட. அதுல ரகசிய சிகாமணி அப்படின்னு வராக அவதாரத்தை சொல்லும் பொழுது அந்த சர்ம ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்ணும் பொழுது அந்த ரகசியத்துக்கு அவர் பேர் என்ன வைக்கிறார்? ரகசிய சிகாமணி அப்படின்னா அவர் பண்ண ரகசியங்கள்லே இதுதான் சிகாமணி அப்படின்னா தலைக்கு ஒரு கிரீட்டம் போலே அப்படின்னு. மற்ற ரகசியத்துக்கு எல்லாம் இது ஒரு கிரீட்டமாக அமையது. ஏன் அப்படின்னா அதனுடைய முக்கியத்துவம் அப்படி. ஏன்னா ஸ்தோத்ரு வைலட்சண்யம், ஏன்னா பெருமாளே சொல்றே தாயாரே கேட்கறதுனால அது சர்வ உத்கிருஷ்டம் அப்படின்னு அவரே அதுல சொல்றாரு. ஏன் அப்படின்னா ஒரு தாயார், நம்ம அம்மா அப்பா 2 பேர் பேசிக்கிறா அப்படின்னா என்னத்தான் பேசிப்பா அப்படின்னா தன்னுடைய பசங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், எப்படி அவளை படிக்க வைக்கணும், என்ன அப்படிதானே யோசிப்பா. அதே மாதிரிதான் தாயாரும் எல்லா குழந்தைகளும் உஜ்ஜீவனம் பண்ண அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு என்னென்ன உபாயம் அப்படிங்கிறது. என்னென்ன உபாயம்னு சொல்லும் பொழுது திருப்பியும் நீர் பக்தி யோகம்லாம் பண்ணணும்னு சொல்லக்கூடாது. அது ரொம்ப கஷ்டமான உபாயம், அது எங்களுக்கு தெரியும். ஆனா சுலபமான உபாயத்தை சொல்லணும் அப்படின்னு வராகர் கிட்ட கேட்கிறார். அவர் அதுல இருந்து எல்லாம் ஒவ்வொன்னா சொல்லிட்டு கடைசியில சர்ம ஸ்லோகத்துல சரணாகதியை நமக்கு எடுத்து சொல்றாரு. ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் முன்னாடியே அந்த சரணாகதி நமக்கு வந்தது புராணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வராக புராணம். அப்புறம் சர்வஜனனி, சர்வலோகத்துக்கும் மாதாவான பூமாதேவியே கேட்கும்படி இருக்கிறதுனால எதுக்காக ஒரு அம்மா என்ன கேட்ட போறா அப்படின்னா லோகத்துக்கு என்ன ஒரு ஹிதம் அப்படின்னு நினைச்சு அதுபடிதானே வராகர் கிட்ட கேட்பா. அதே மாதிரி அவதாரங்கள் அப்படின்னு பார்த்தாலும் பல அவதாரங்கள் காரணம் இருக்கு. நரசிம்ம அவதாரம் அப்படின்னு பார்த்தா தேவர்கள்லாம் போய் ஹிரண்யகசிபு கிட்டே இருந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டா. நான் பெருமாள் உடனே அவதாரம் பண்ணிடல. ஏன்னா தேவர்கள் பண்ண புண்ணியத்தை விட ஒரு பாகவதோத்தமன் வருவான், அவனுக்காக நான் அவதாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லி பிரகலாதனுக்காக அவதாரம் பண்ணேன். அதே மாதிரி ராமாவதாரம் அப்படின்னு எடுத்தாலும் எல்லாரும் போய் கேட்கிறான், பிரம்மா உள்பட எல்லாரும் போய் ராவணன் கிட்டே இருந்து ரட்சிக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது பகவான் அந்த சமயத்துல அவர் அவதாரம் பண்ணி அப்புறம் ராவணனை வதம் பண்ணிட்டு. இந்த வராக அவதாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது யாருமே போய் பகவானை நீர் அவதாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்கல. பிரம்மா முதல்ல மேற்கொண்டு சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்தா பூமி சமுத்திரத்து உள்ள இருக்கு. இப்ப பூமியே காணும். அப்ப பூமியில தானே அவர் மேற்கொண்டு சிருஷ்டியை பண்ணணும். எப்படி இந்த ஜீவராசிகள் எல்லாம் படைக்கணும்னா வேற இதர இடத்துல எல்லாம் எவ்வளவோ லோகங்கள் இருக்கு, அங்கெல்லாம் படைக்க முடியாது. இந்த பூமி இல்லாம நான் எப்படி மேற்கொண்டு சிருஷ்டியை பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே வராகன் தானே அவதாரம் பண்ணிருக்கு. அப்ப பார்க்கும்பொழுது எப்பேற்பட்ட அவதாரம். பூமாதேவியை ரட்சிக்கணும் அப்படின்றது ஒரு காரணமா அப்படின்னா பூமாதேவியை தனக்கு ரட்சிச்சுக்க தெரியாதா? ஏன்னா பெருமாள் அவதாரம் பண்ண வச்சு இந்த விஷயத்தை பெருமாள் வழியா கேட்டு சொல்லணும் அப்படின்றது, பெருமாளுடைய திருவாக்கிலே சொல்லணும் அப்படின்றது தான் தாயாரனுடைய பெரிய நமக்கு பண்ணக்கூடிய ஒரு பெரிய அனுகிரகம். பெருமாள் அவதாரம் பண்ணேர், பூமி பிராட்டியை ரட்சிச்சேர் அப்படின்ன உடனே என்ன கேட்பா? ரொம்ப சந்தோஷம், என்ன ரட்சிச்சேரே அப்படின்னு தானே யாரு வேணாலும் சொல்லுவா. ஆஹா எனக்காக வந்தேரா அப்படின்னு. ஆனா தாயார் என்ன சொல்றான்னா, என்ன நீர் ரட்சிச்சிடுவேன்னு எனக்கு தெரியும், என்ன ரட்சிக்கிறதெல்லாம் உமக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு எனக்கு தெரியும். இப்ப இத்தனை குழந்தைகள் இத்தனை ஜீவராசிகள் இருக்காளே, இவாளெல்லாம் உஜ்ஜீவனம் பண்ண என்ன உபாயம் அப்படின்னு கேட்கிறான்னா தாயார் எப்படி அனுகிரகம் பண்ணணும். அது மட்டும் இல்ல, அந்த பூமி பிராட்டியே மேற்கொண்டு ஏதோ பெருமாள் சொல்லிட்டேர் அப்படின்னு மட்டும் இல்லாம
தானே அவதாரம் பண்ணி, ஆண்டாளாக அவதாரம் பண்ணி, இந்த பெரிய ரகசியத்தை வராகர் சொன்னதை சுலபமாக அனுஷ்டித்து காட்டி 30 பாசுரத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணி, நம்மளும் இதே மாதிரி இருந்தா பகவானுடைய அனுகிரகம் எப்பயும் கிடைக்கும் அப்படின்றத இருந்து காட்டுறா இல்லையா? அதுதான் தாயாரினுடைய அப்பேற்பட்ட நம்ம மேல இருக்கிற பெரிய கருணை. அதான் இந்த இடத்துல சொல்றேன். அதனால இது எப்பேற்பட்ட விசேஷம் அப்படின்னு பார்க்கணும். பூமி அப்படிங்கும் பொழுதே பூமி பிராட்டி அப்படின்னது யார் அப்படின்னா வைகுண்டத்துல பகவானோடயே இருக்க. ஆனா ஒவ்வொருத்தருமே இந்த பிரகிருதியில ஒரு அவதாரம் பண்றா இல்லையா? அப்ப பூமி பிராட்டி ஒரு பூமியாக இருந்து நம்மளை எல்லாம் தாங்குறான். தன்னுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னா பூமியே. அந்த பூமி, அந்த சர்க்கிளா இருக்கு இல்லையா, அந்த பூமியா இருந்து தனக்கு எல்லாம் இந்த ஜீவராசிகளுக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணும்படியாக இப்ப நமக்கு எது இல்ல, பூமி இல்லாட்டி நமக்கு என்ன, எதுவா இருந்தாலும் சாப்பிட்றதா இருந்தாலும் மரம் செடி கொடி நீர் எல்லாமே இதெல்லாம் இருக்கிறதுக்கு இதுதான். ஆகாசத்துல இருந்துட முடியுமா அப்படின்னா ஆகாசத்துல இருக்க முடியாது. வேற ஒரு இதுல இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அங்கெல்லாம் போனா கூட இப்ப ஏதோ சொல்றா, மார்ஸ் எல்லாம் போனா கூட அங்கெல்லாம் நம்மளால ஸ்திரமாக நிக்க முடியாது. ஒரு இடத்துல பறந்துட்டே தான் இருக்கணும். அங்க சாப்பிடணும்னா கூட சயின்டிஸ்ட் என்ன பண்றா, ஏதோ டேப்லெட் மாதிரி ஏதோ தான் போட்டுக்கிறா. அது ஒரு இடத்துல நிக்கவே முடியாது. ஆனா எப்பேற்பட்ட கருணை இந்த பூமிக்குன்னா, நம்ம அத்தனை பேரையும் அனுகிரகம் பண்ணி இந்த பூமியில நமக்கு கிடைக்கிறது எல்லாம் என்ன, எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டுமே, நம்ம பிறந்த உடனேயே அம்மா குழந்தைக்கு பால் தரா அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த பிரகிருத்திலேயே அதை வச்சிருக்கா. வெளியில போய் தேட வேண்டாம் அப்படின்றத அவ்வளவு சுலபமாக இந்த பிராட்டி நமக்கு அனுகிரகம் பண்ணி இந்த பூமியை அவ்வளவு செழிப்பா இருக்கிறான். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா நிறைய எங்க பார்த்தாலும் தோன்றோம். பிளாஸ்டிக் இப்பெல்லாம் பார்த்தா சமுத்திரத்துல எடுத்து போடுறோம். ஏன்னா சமுத்திரமும் பூமியினுடைய ஒரு அங்கமாக தானே இருக்கு. ஆனா அவ்வளவு பண்ணும் பொழுதும் தான் பொறுமையாக இருக்கா. என்ன அப்படின்னா ஒரு அம்மாவை குழந்தை எடுத்துக்கும் பொழுது குழந்தை எட்டி உதைச்சுதுன்னா ஒரு அம்மா ஐயோ எட்டி உதைக்கிறதேன்னு நினைப்பாளா, ஆஹா குழந்தை இப்ப விளையாட ஆரம்பிச்சுடுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவா. அதை ஒரு 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 இதுவா பார்க்காம ஐயோ அப்படின்னு குழந்தைய திட்டாம அதையும் சந்தோஷமா பாக்குற குணம் ஒரு அம்மாவுக்கு எப்படி இருந்ததுன்னா அது பூமி பிராட்டி கிட்ட இருந்தா. அந்த பொறுமை, தனக்கு வலிக்கும் இருந்தாலும் அதை சந்தோஷமாக பார்க்கிற இது இருக்கு இல்லையா, அப்படி எவ்வளவோ இதுல பொறுமை. அந்த பொறுமைக்கு எல்லை எதுன்னா பூமிதான். அதுல பெரிய உதாரணம் சொல்லணும் அப்படின்னா அதான் பெரிய பிராட்டி கருணை. ஆனா கருணை காட்டிலும் வெறும் கருணை இருக்கு, ஆனா கோபம் வந்துடும் அப்படின்னா எப்படி? ஒரு நல்லவர் தான், ஆனா கோபம் வரும். நீங்க கொஞ்சம் போய் சகிச்சுட்டு ரொம்ப நாள் இருக்கணும், அப்ப நல்லது பண்ணுவேர் அப்படின்னு சில பேர் சொல்றா. சில வாத்தியாரம் நல்லா திட்டுவா, ஆனாலும் எப்படியோ சகிச்சுக்கோப்பா, ஆனா மேற்கொண்டு அவர்னால உனக்கு அனுகிரகம் வரும் அப்படின்னு. அதனால பொறுமை இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். கருணை இருந்து கூட பொறுமை இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். ஆனா பொறுமை இருந்துடுச்சுன்னா கருணை தானா வந்துடும். அவளுக்கு எதுக்கு பொறுமை இருக்கு, கருணை காரணமாகத்தானே அப்படின்னு. அதே மாதிரி சூரியன் அப்படின்னு பார்க்கும்போது பூமி பிராட்டிக்கும் சூரியனுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. சூரியன் இருக்கிறதுனாலதான் அந்த வெயில்னால அந்த பூமியில நிறைய விஷயங்கள், அந்த மரம் செடி கொடிகளுக்கு எல்லாம் ஒரு இதுவாக இருக்கிறதுனால சூரியனை பார்த்தாலும் 30 ராசிகள்ல நிவசிக்கிறார். ஒரு நாளைக்கு 30 முகூர்த்தத்துல அவர் இருக்கிறார். அதனால அந்த 30ன்றது ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால தான் 30ம் தப்பாமே அப்படிங்கிற மாதிரி திருப்பாவை சொல்லும்பொழுது 30 பாசனமாக நமக்கு அமைச்சு கொடுக்கிறார். அப்பேற்பட்டது. அதனால அப்படிலாம் பெரியவா நமக்கு பெருசா வியாக்கியானங்கள் பண்ணி எப்பேற்பட்ட திருப்பாவை அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த மாதிரி பூமியினுடைய பெருமை அப்பேற்பட்டது இருக்கிறதுனால வேதத்தினாலே கொண்டாடப்பட்ட ஒரு பூமி பிராட்டி. பெரிய பிராட்டிக்கு அப்புறம் உடனே பூமி பிராட்டியை கொண்டாடுறதுனாலையும் இந்த ஒரு விசேஷமாக இந்த அனுகிரகம் சுவாமி தேசிகன் பண்றே. மற்ற ஸ்தோத்திரங்களை காட்டிலும் இது என்ன அப்படின்னா சில பலன் இல்லை. நீங்க மனசுல என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எதுவா இருக்கலாம், அது ஒரு வித்தியாக இருக்கலாம், ஞானமாக இருக்கலாம், ஒரு ஆச்சாரிய சம்பந்தமாக இருக்கலாம், மோட்சமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நமக்கு ஸ்திரமாக இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகமாக அமையறதுனாலேயும் அந்த பூமி விராட்டியை ஸ்தோத்திரம் பண்ணி இதை நமக்கு அனுகிரகம் பண்றேன் சுவாமி தேசிகன். அதுல முதல் ஸ்லோகம் சங்கல்பகல்ப லதிகாம் அவதிம் க்ஷமாயாஹ ஸ்வேச்சா வராஹ மகிஷீம் சுலபானுகம்பாம் விஸ்வஸ்ய மாதரம் அகிஞ்சன காமதேனும் விஸ்வம்பராம சரணம் சரண பிரபத்யே அப்படின்னு எல்லா ஸ்தோத்திரங்களிலேயும் முதல்ல சுவாமி தேசிகன் ஒரு அந்த பெருமாள் யாரை பத்தி பண்றோ அவருக்கு ஒரு சரணாகதியை பண்ணிடுற. அதுலயும் முக்கியமாக ஸ்ரீசுக்தி பூசுக்தி ஸ்ரீஸ்துதி பூஸ்துதி கோதாஸ்துதியில பார்த்தா
முதல் ஸ்லோகம் சரணாகதி ஸ்லோகமாகவே நமக்கு அமையிறது. அதே மாதிரி இங்கே ஆச்சரியமாக நமக்கு அனுபவிச்சு கொடுக்கிறேன். அதுல ஏன்னா முதல் ஸ்லோகம் அப்படிங்கும் பொழுதே ஒரு கிரந்தத்துல முதல் ஸ்லோகத்துல யாரா இருந்தாலும் அது மங்கள ஸ்லோகமாக இருக்கும். அது பூர்த்தியா என்ன சொல்ல வருது அப்படின்றதும் சில பேர் வச்சுப்பா. அந்த தாயாருடைய பெருமை என்ன அப்படின்றது அந்த முதல்ல ஒரு சம்மரியாக கொடுக்கறது அப்படின்றது இருக்கு இல்லையா. சுவாமி தேசிகன் அப்படின்னு ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய சம்பிரதாயம் அப்படின்னு பார்த்தா நம்மாழ்வார் நமக்கு பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் நம்ம சம்பிரதாயத்துக்கு முக்கியம் எது அப்படின்னா சரணாகதி தான். எத்தனையோ சம்பிரதாயம் சனாதன தர்மத்துல இருக்கு. அந்த ஒவ்வொரு சம்பிரதாயமும் என்ன சொல்றதுன்னா முக்கியமாக ரெண்டு மோட்சம் அப்படின்னு. பௌத்த மதத்துல கூட மோட்சம் இருக்கு. ஆனா எது மோட்சம் அப்படின்னா அவளுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் இருக்கு. வைகுண்டத்துல பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிண்டு வேற ஒரு ஜென்மா இல்லாம இருக்கிறது, எப்பையும் கைங்கரியமே இருக்கிறது தான் நமக்கு அது மோட்சம். அப்ப அதுக்கான உபாயம் என்ன அப்படி அவாவா எதேதோ மோட்சம்னு சொல்றான். ஆனா அதுக்கான உபாயம் என்ன அப்படின்றது அவாவாளுடைய சம்பிரதாயத்துல அது அமையிறது. அது முக்கியமாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல என்னன்னா சரணாகதி தான். அதுதான் நமக்கு மோட்சம். நம்ம எல்லாருமே ஜீவாத்மா, பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு தான் இருக்கும். பரமாத்மாவுக்கு எப்பயுமே கைங்கரியம் பண்றதுக்கு தான் நம்ம இருக்கும் அப்படின்றதும் இதுதான் பரம தத்துவம். அதுல நமக்கு புருஷகாரம் அப்படின்னு இருக்கு. நேர பெருமாள் கிட்ட போய் நம்ம சரணாகதி பண்ணாலும், ஏன்னா இவ்வளவு பாவங்கள் பண்ணியிருக்கிறதுனால பகவான் சில சமயம் இது இவ்வளவு பாவம் பண்ணிட்டு என் முன்னாடி நிக்கிறியே அப்படின்னு நினைச்சிருவேன். ஆனா அதனாலதான் பிராட்டி மூலமாக போதே உச்சிதம் அப்படின்றதுனாலையும் முதல்ல தாயாருக்கு சரணாகதி பண்ணி மேற்கொண்டு பெருமாள் தாயாருக்கு சரணாகதி பண்றது நம்ம சம்பிரதாயம். எப்படி ஒரு குழந்தை தனக்கு சைக்கிள் வாங்கணும் அப்படின்னா கூட நேரா அப்பா கிட்ட போய் கேட்டேன்னா, நீ என்னடா நீ படிச்ச, என்ன உனக்கு மார்க் வாங்கியிருக்க, இதை வாங்கி கொடுத்தா ஊர் சுத்தத்துக்கா அப்படின்னு கேட்பா. ஆனா அம்மா கிட்ட போய் சொன்னா முதல்ல அம்மா ஒரு 2 வார்த்தை சொல்லு, நான் வாங்கி கொடுக்குறேன் ஆனா ஒழுங்கா படிப்பியா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு திருப்பி அப்பா கிட்ட போய் பரவாயில்ல வாங்கி கொடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு எப்படி அதை வாங்கி தருவான்றது இருக்கு இல்லையா. அந்த மாதிரிதான் எப்பயுமே அந்த தாயாருடைய குணம் அது. அதே மாதிரிதான் தாயார் முதல்ல முன்னிட்டு சரணாகதி பண்ணணும் அப்படின்றதும் நம்ம சம்பிரதாயம். அதுல இந்த ஸ்லோகத்துல முக்கியமாக என்ன சொல்றேன்னா, நம்மளுடைய ஆசைக்கெல்லாம் ஒரு கல்பக கொடி போலே இருப்பவள் பூமாதேவி. நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதை நமக்கு அனுகிரகம் பண்ணணும். கல்பக விருட்சம் அப்படின்னு இந்திரலோகத்துல இருக்குன்னு சொல்றா இல்லையா, அது கீழே என்ன ஆசைப்பட்டாலும் அது கொடுக்கும் அப்படிங்கிற போலே இந்த தாயாரும் அப்படி நமக்கு இங்க பூமியிலேயே நம்ம இருக்கிற இடத்திலேயே ஒரு கல்பக கொடியாக இருக்கா. பொறுமைக்கு ஒரு எல்லை நிலமாக இருக்கா. இதுக்கு மேல பொறுமை அப்படின்னா யாருக்கு அதிக பொறுமை அப்படின்னா பூமி தேவி தான். அதுக்கு மேல எல்லை வேற எதுவுமே இல்லை அப்படி. பெருமாள் வராக அவதாரத்தை தான் எப்படி சங்கல்பிச்சு அவதாரம் பண்ணேரோ அதே போல தாயாரும் ஸ்வசங்கல்பத்தோட அவதாரம் பண்ணி நமக்காக அந்த புராணத்தை பெருமாளுடைய திருவாக்கிலே கேட்க வைத்து அதை அனுஷ்டித்தும் நமக்கு காட்டுறார். அப்ப மிக சுலபமாக கருணை பண்ணக்கூடியவள் அப்படின்னு. மிக சுலபமாகனா நம்ம ஒண்ணும் கஷ்டப்பட தேவையில்ல, ஆனாலும் கருணை பண்ணுவார். சில பேர்கிட்ட போய் கெஞ்சனும் கதறனும் அழனும் பதான் கொடுப்பா அப்படின்னு எல்லாம் கிடையாது, ஏமாத்தணும் அதெல்லாம் இல்லை. தாயாரை நினைச்சாலே போரும், சுலபமாக கருணை பண்ணக்கூடியவள் அப்படின்னு. அப்போ லோக மாதாவாக இருக்கா அப்படின்னும், வேற உபாயமே இல்லாதவர்களுக்கு அகிஞ்சனான நமக்கு பக்தியோகாதிகள் எல்லாம் சாஸ்திரத்துல சொல்லபடி பண்ண முடியாதவள் அவளுக்கு தாயார் தான் ஒரே கதியாக நமக்கு இருக்கா. அப்பேற்பட்ட பூமி பிராட்டியை நான் சரணாகதி பண்றேன் அப்படின்றது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். அதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு போலாம். சங்கல்பகல்ப லதிகா அப்படின்னு சொல்லும் பொழுது சங்கல்பம் இதை மூணு வியாக்கியானமாக பெரியவா பண்றான். என்ன அப்படின்னா முதல் வியாக்கியானம் நம்மளுடைய சங்கல்பம் அப்படின்னா நம்மளுடைய ஆசைகள், அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேற்ற ஒரு கல்பக ஒரு கொடியாக நமக்கு இருக்கா அப்படின்னு. நம்ம என்ன பண்ண ஆசைப்படலாம், ஒரு கிரகமாக இருக்கட்டும், நிறைய பணம் வரணுமாக இருக்கட்டும், நல்ல வித்யையாக இருக்கட்டும், மோட்சமே இருக்கட்டும். ஏன்னா இந்திரலோகத்துல ஒரு கல்பக விருட்சம் இருக்கே, அதனால மோட்சத்தை கொடுக்க முடியாது, நம்ம நினைச்சதான் கொடுக்க முடியும். அதுக்கும் அப்புறம் தாயாருக்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னா, நமக்கு எது ஹிதமோ அதை கொடுக்கக்கூடியவள். நம்மளுடைய மனசை மாத்தி இன்னைக்கு நம்ம ஏதோ ஆசைப்பட்டாலும் அதை மனசை மாத்தி நம்ம பக்தியில வரவழைச்சு ஆச்சாரியின் அனுகிரகத்தினாலே பகவான் திருவடியை எப்படியாவது சேர்த்து வைக்கிறா இல்லையா, அதுதானே இந்த குழந்தைகளுக்கு ஹிதம். எப்படி ஒரு அம்மா குழந்தை அழகுது அப்படின்னு குழந்தை ஆசைப்படுறதெல்லாம் கொடுத்துட்டா நல்ல அம்மாவா அப்படின்னா, தினமும் ஒரு ஐஸ்கிரீம் கேட்கறது, நான் இப்படிதான் இருப்பேன் நான் அப்படிதான் இருப்பேன்னு கலாட்டா பண்றதுன்னா அது அம்மா கிடையாது. ஒரு இடத்துல நம்மளை கண்டிக்கணும்,
கண்டிச்சு இது டெய்லி ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுரா அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் நான் வாங்கி தரேன், மத்த நாள் நல்லது சாப்பிடு அப்படின்னு சொல்லி தன்னுக்கு குழந்தைக்கு என்ன நன்மை அப்படின்னு ஒண்ணு ஒண்ணு பார்த்து பண்றதா இல்லையா? அதுதானே அம்மாவுடைய இதுவும். அதனால நமக்கு ஹிதமாக இருக்கட்டும். ஏன்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவான். சொர்க்கத்துல போய் அந்த அந்த கல்ப விருட்சத்துக்கு கீழே உட்கார்ந்து ஒருத்தன் நினைக்கிறானாம் எனக்கு பல கோடி ரூபாய் வரணும் அப்படின்றான். நினைச்ச மாத்திரத்தை உடனே 1 கோடி ரூபாய் அவனுக்கு கிடைச்சிடுது. அப்புறம் என்ன நினைக்கிறான், ஐயோ இதை நான் எப்படி எடுத்துன்னு போவேன், எவனாவது அடிச்சு திருடிடுவானோ அப்படின்னு மனசுல நினைக்கிறான். அதே போல இவன் கிளம்பும் போது அடிச்சு திருடின்னு போயிட்டான். அதனால ஆசைப்பட்டதெல்லாம் கொடுத்துடக்கூடாது. இந்த ஆசைப்பட்டது அவனுக்கு நன்மை கொடுக்குமா அப்படின்றது நம்ம நினைக்கணும். ஏன்னா நம்ம மனசு சும்மா இருக்காதுல்ல, ஏதோ ஒன்று ஆசைப்படும். ஏன்னா மனசை கண்ட்ரோல் பண்றவே முடியாது. ஏதோ ஒண்ணு நம்ம பார்க்கச்சு திடீர்னு ஒரு கடைக்கு போனா அதை பார்த்து இதை நம்ம வாங்கணும் அப்படின்னு தோணும். எப்படி எப்படியோ நம்ம மனசு போகும். அதனாலதான் சுவாமி தேசிகனும் சொல்றேன், கஜேந்திர ரக்ஷா துரிதம் பவந்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு யானையை ஒரு முதல தான் பிடிச்சது, ஆனா எனக்கு 5 முதல்ல பிடிச்சிருக்குன்றது. ஏன்னா கண்ணு, காது, மூக்கு, வாய் இதெல்லாம் எதையோ தேடி போறது. அதனால இந்த 5 முதலை கிட்டே இருந்து என்ன ரட்சிக்கவும் அப்படின்னு சுவாமி கேட்கிறேன். அதே மாதிரி அதனால ஆசைகள் நமக்கு நன்மையாக கொடுக்கிறது. அதனால சங்கல்ப கல்பலதிகாம். அப்புறம் 2வது என்ன அப்படின்னா, நம்மளுடைய சங்கல்பம் இருக்கட்டும், தாயாருடைய சங்கல்பம் அப்படின்றது. தாயாருடைய சங்கல்பத்தை நமக்கு ஒரு கல்பலத்திகையாக இருந்து நமக்கு கொடுக்கணும். அப்படிங்கும் பொழுதுதான் இந்த 2வது அர்த்தம் என்னன்னா, தாயாருடைய சங்கல்பம் என்ன, எல்லாருக்கும் எது நன்மை அப்படின்னு, எல்லாரும் அந்தந்த இதுல இருந்து பக்தியை கத்துண்டு மோட்ச மார்க்கத்துக்கு போகணும் அப்படின்னும், இகத்திலையும் பரத்திலையும் எப்பயும் பகவத் கைங்கரியத்துல இருந்து சத்சங்கத்துல இருந்து பகவானுடைய அனுகிரகத்தை பற்றி சந்தோஷமாக இருக்கணும். இகத்திலையும் பரத்திலும் கைங்கரியம் வேணும். அதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அத்தனை அந்த அந்த தாயார் தன்னால சங்கல்பம் எடுத்து வைகுண்டத்துல மட்டும் இல்லாம இந்த பூமியாக இருந்து நமக்கு எல்லாத்தையும் சிரேஷ்டமாக எல்லாத்தையும் கொடுக்கிறா அப்படின்றது ஒரு 2வது அர்த்தமாக. 3வது அர்த்தம் என்னன்னா, பகவானுடைய சங்கல்பத்தையே தான் நிறைவேற்றா அப்படின்றது. முதல்ல நம்ம சங்கல்பம், தாயாருக்கே ஒரு சங்கல்பம், பகவானுடைய சங்கல்பம். பகவானுடைய சங்கல்பம் என்ன அப்படின்னா, எல்லா குழந்தைகளும் நம்ம கிட்ட வந்துடணும். எதுக்கு இந்த இருந்து இவ்வளவு கஷ்டப்படுறது? இப்ப கஷ்டம் எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுத்துட வேண்டியது தானே அப்படின்னா முடியாது. இப்போ நம்ம ஆத்துல ஒரு குழந்தை இருக்குன்னா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, குழந்தைகள் எல்லாரும் ஒரு 5ஆம் கிளாஸ் தான் படிக்கிறதுன்னா கல்யாணம் பண்ணி வச்சிட முடியுமா? அந்த குழந்தைக்கு அந்த ஸ்டேஜ் வரணும். அவனால அவனை தன்னை பார்த்துக்க முடியுமா அப்படின்னு ஒரு ஒரு மெச்சூரிட்டி வந்தாதானே மேற்கொண்டு கல்யாணம் பண்ணி வைப்பா. அதனால அப்பா தானே தன்னுடைய குழந்தை எல்லாருக்கும் பண்ணி வச்சிடணும். ஒரு மெச்சூரிட்டியே இல்லாத பையன் துட்டு செலவு பண்ணிட்டே இருக்கான்னா அவனுக்கு டக்குன்னு பண்ணி வைக்க முடியாது இல்லையா? ஒரு விஷயம் பார்த்து அந்த மெச்சூரிட்டி வர ஏஜ் வரைக்கும் நம்ம பாக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த வைகுண்டத்துக்கு போகணும்னா கூட அதுக்கான அந்த இது வரணும். தான் ஆசைப்படணும். தனக்கு அந்த ஆசையே இல்லாத போது அவனை புட்டிச்சு மேலே ஏத்தி நான் வைகுண்டத்துல உன்னை உட்கார வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதனாலதான் பகவான் பக்தி யோகங்கள்லாம் அவ்வளவு கஷ்டமான என்ட்ரியை வச்சா கூட நான் என்ன பண்றேன், ஒரு வியாஜமாக ஒரு சரணாகதியாவது பண்ணட்டுமே அப்படின்னு. அந்த அப்பேற்பட்ட வைகுண்டமாச்சே, அங்க எந்த கஷ்டமும் இல்லாம பகவான் கைங்கரியம், அதுக்கப்புறம் அங்கிருந்து திருப்பியும் இந்த கர்ம இதுல அவர் பறக்கவே வேண்டாம் அப்படிங்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய வேல்யூ, இருக்கிறதுலயே அதிகமான வேல்யூ. அது அவ்வளவு சுலபமா எடுத்து கையில கொடுத்துட்டா அதனுடைய பெருமை தெரியாது. சுலபமா எது கிடைச்சாலும் அதனுடைய பெருமை தெரியாது. நம்ம ஒருத்த கஷ்டப்பட்டு அதை பெற்றா அப்ப அது சின்ன விஷயமாக இருந்தாலும் அதனுடைய பெருமை நம்மளுக்கு தெரியும். அப்ப மோட்சம் அப்படின்றத எடுத்து டக்குன்னு கொடுத்துடக்கூடாது இல்லையா? அது இல்லாம சாஸ்திரப்படி பகவான் எதையுமே ஒரு ரூல் அப்படின்னு வச்சிருக்காரு. ராஜா அப்படின்னா டக்குன்னு அவன் இஷ்டத்துக்கு டெசிஷன் எடுக்க முடியாது. எல்லாருக்குமே ஒரு லா அப்படின்னு ஒரு இருக்கு இல்லையா? அப்ப தப்பு பண்ணவன திடீர்னு நான் எடுத்து பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அதுக்கான தண்டனை அவன் அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்கும் பொழுது, அப்போ அவனுடைய சங்கல்பம் என்னன்னா எல்லாரும் உஜ்ஜீவனம் பண்ணணும்னு தான். ஆனா இந்த சாஸ்திரங்கள்லாம் இப்படி இருக்கிறதுனால அவன் அப்படி பண்ண முடியாது. அதுக்கு தகுந்தபடிதான் பகவானும் நடந்துக்கணும் அப்படிங்கும் பொழுது இவாள் அத்தனை பேருக்கும் தான் அவதாரம் பண்ணி பகவானுடைய சங்கல்பத்தையும் பூர்த்தி பண்றதுனால பூமாதேவி பிராட்டியினுடைய அப்பேற்பட்ட அனுபவம் பகவானுடைய சங்கல்பத்தையே நிறைவேற்றா அப்படின்னு எல்லாரையும் உஜ்ஜீவனம் பண்ணி பகவான் கிட்ட கொண்டு வரான். எல்லாம் மோட்சமானவனு என்ன, பகவான் மடியில தானே உட்காரும் வா அப்படின்னு தன்னுடைய மடியில வச்சு கேட்கிறாரு இல்லையா பகவான். அப்போ அவர் அவ்வளவு சந்தோஷப்படுறாரு. ஏன்னா ஒரு மோதிரம் தொலைஞ்சிடுத்து அப்படின்னா அந்த மோதிரம் என்னைக்காவது ஆஹா நான் எப்பேற்பட்ட ராஜா கையில இருந்தேன் இப்ப தொலைஞ்சிட்டமேன்னு நினைக்காது. அந்த மாதிரிதான் நம்ம இருக்கோம். ஆனா அவன் என்ன நினைப்பானா, ஐயோ இத்தனை வருஷம் இருந்ததே எங்கிட்ட போயிட்டே தொலைஞ்சிடுதே அப்படின்னு நினைக்கிறான்.
ஏன்னா அந்த மோதிரம் அச்சேதனமாக இருக்கு. நம்மளும் அப்படி ஒரு ஞானமே இல்லாம எப்படி இருக்க வேண்டியவர்கள், நம்மளுடைய ஜெகன்மாதா ஜெகத்பிதா அப்பா அம்மா யாரு, எங்க இருக்க வேண்டியவர்கள்னு தெரியாம இந்த இடத்துல சின்ன சின்ன ஆசைக்காக நம்ம இருக்கோம் அப்படின்னா அந்த அந்த மனசை மாத்தணும் இல்லையா? அப்பேற்பட்ட அந்த சங்கல்பத்தை தாயார் பெருமாளுடைய சங்கல்பத்தையும் நிறைவேற்றுறார். அதிகம் க்ஷமாயாக அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பொறுமைக்கு எல்லையே இல்லாதவள் அப்படின்னு, அவ்வளவு பொறுமை. பூமி பிராட்டி நினைச்சான்னா ஒரு எர்த்குவேக் அப்படின்னு வந்ததுன்னா என்ன ஒரு செகண்ட்ல எத்தனை பேர் மரணம் போயிடுவான்னு நமக்கு தெரியும். ஆனாலும் எவ்வளவு பொறுமையா இருக்கா. ஒரு ஒரு பொறுமையை மீட்டி தான் தனக்கு அந்த பிரளயத்தை உண்டாக்குறான்னா அவ்வளவு பாவங்கள் சகிச்சுக்க முடியாம இருக்கு. அப்ப கூட பூமி பாரம் போகணும்னு பகவானை வேண்டி கிருஷ்ணா அவதாரம் பண்றது இல்லையா? அப்ப எத்தனை ராட்சசர்கள் எத்தனை பேரை தாங்குறது. அதனால அந்த பொறுமைக்கு அப்பேற்பட்ட ஒரு எல்லையாக இருக்கா. அந்த மாதிரி சொல்லும் பொழுது மகாலட்சுமி கருணை அப்படின்னாலும் கருணையை விட பொறுமை ரொம்ப முக்கியம். பெரிய பிராட்டிக்கு அதனால என்னன்னா அப்பேற்பட்ட தயாரா இருக்கா. பொறுமை ரொம்ப முக்கியம். அந்த பொறுமை தான் பெருமாளுக்கே அவ்வளவு பொறுமையை கொடுக்குறது. இல்லைன்னா அவன் பாவத்தை நினைச்சு ஒவ்வொருத்தரையும் பார்த்து நீ இதை பண்ண அதை பண்ணேன்னு தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சான்னா நம்ம எங்க இருப்போம்னு நமக்கே தெரியாது. அப்பேற்பட்ட ஸ்வேச்சாவராக மகிஷி அந்த பகவான் தானே ஸ்வேச்சையாக அவதாரம் பண்ணேன். மற்ற அவதாரம் எல்லாம் எல்லாரும் போய் வேண்டினா அப்படின்றது நம்ம பார்த்தோம். அந்த வராக அவதாரத்துல யாருமே வேண்டாமலேயே பிரம்மா நினைச்சுட்டு இருக்கேன், எப்படி இப்ப பூமி இல்லையே நான் எப்படி சிருஷ்டி மேற்கொண்டு பண்ணுவேன் அப்படின்னு தான் மனசுல நினைச்சுட்டு இருக்கும் பொழுதே தான் உடனே அந்த வராக ரூபத்தை எடுத்து அவதாரம் பண்ணேர் இல்லையா? அப்ப அதுக்கு காரணம் என்னன்னா தானும் சங்கல்பிச்சுதான் முதல்லயே இருந்து இந்த மாதிரி பகவான் அவதாரம் பண்ண வைக்கிறார். அப்பேற்பட்ட வராகனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிற சுலபானுகம்பாம், ரொம்ப சுலபமாக அனுகம்பாம் அப்படின்னா தயை, ரொம்ப சுலபமாக நமக்கு தயை கொடுக்க கூடியவள் அப்படின்னு. ஏன்னா அதான் நான் இப்ப சொன்ன மாதிரி யாரும் போய் பிரார்த்தனை பண்ணல, இருந்தா கூட பகவான் உடனே எப்படி அவதாரம் பண்ணேன்னா தாயார் பண்ண வைக்கிறா இல்லையா? அப்படி எல்லாருக்கும் சுலபமாக. ஏன் அப்படின்னா அவ்வளவு சுலபம் என்ன, லக்ஷ்மியும் பிரியசகியும் தேவியும் நமாமியச்சுத வல்லபாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரியசகியாக இருக்கா பூமாதேவி. அப்ப லக்ஷ்மி தாயாரினுடைய கருணை தானுக்கு வந்துடுறது. எப்ப பூமி பிராட்டியினுடைய அனுகிரகம் கிடைச்சிட்டோ பெரிய பிராட்டியுடைய அனுகிரகம் கருணை நமக்கு வந்துடுதுன்னு அர்த்தம். அதனாலதான் முதல்ல பூமி பிராட்டியை பிரார்த்திக்கணும். அதனால விஸ்வம்பராம சரணம் அங்க சொல்லும் பொழுது பூமி தேவி ஆசிரியிச்சாலே தயை தானா வந்துடுதுன்னா அப்ப ஸ்ரீதேவி தாயாரினுடைய அனுகிரகம் நமக்கு தானா வந்துடுறது அப்படி. அதனாலதான் வேதமே சொல்லும் பொழுது பிரியசகியின் தேவியும் அப்படின்னு தனக்கு பிரியசகியாக தான் பெரிய பிராட்டி இருக்கிறதுனால உடனே நமக்கு அனுகிரகம் கிடைச்சிருது ரொம்ப சுலபமாக அப்படி. விஸ்வசியமாதரம் அகிஞ்சன, விஸ்வசியம் இந்த விஸ்வத்துல இருக்கிற இந்த சேத்தனா அச்சேத்தன வஸ்துக்கள் எல்லாரும், சேத்தனம் அப்படின்னா சைத்தன்யம் நமக்கு இருக்கிற ஞானம் இருக்கக்கூடிய இந்த மிருகங்களாக இருக்கட்டும் மனுஷர்களாக இருக்கட்டும் இதெல்லாம் ஆத்மா இருக்கிற இதெல்லாம் சேத்தனம் அப்படின்றோம். அச்சேத்தனம் அப்படின்னா இந்த சரீரம் இந்த பிரகிருதி லோகங்கள் இதெல்லாம் பார்த்தோன்னா அழியக்கூடியது, அதுக்குன்னு தனியா ஞானம் இல்லாதது, அது நம்மளோட சேர்ந்து இருக்கும். அதனால அச்சேத்தனம். இந்த சேத்தனாச்சேத்தனத்தை அனைத்துக்குமே ஒரு மாதாவாக இருக்கிறது தாயார் பூமி பிராட்டி. அகிஞ்சன காமதேனும் அப்படின்னு மேல சொல்லும் பொழுது கல்பவிருட்சம்னு சொன்ன மாதிரி இங்க காமதேனுன்னு சொல்றா. கல்பவிருட்சம் காமதேனு எல்லாமே தான் ஆசைப்பட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியது. அகிஞ்சனனுக்கு காமதேனும் அப்படிங்கிற. அகிஞ்சனன் அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறது. தயாசத்துக்கத்திலையும் சொல்றா இல்லையா, அகிஞ்சன நிதிம் சூட்டின் அபவர்க திருவர்கயோகோ அப்படின்னு. திருவேங்கடமுடியான் யாருன்னா அகிஞ்சனானுக்கெல்லாம் ஒரு நிதியாக இருக்கானா. அவர் ஒரு எப்பேற்பட்ட நிதினா யாருக்கு ஒண்ணுமே இல்லை, என்னால பக்தி யோகங்கள்லாம் பண்ண முடியாது, சாஸ்திரத்துல சொன்னபடி பண்ண முடியாது, எனக்கு வேற கதியே இல்லையே, எனக்கு பகவானே கத்தின்னு நினைக்கிறவன் அகிஞ்சனன். அவனுக்கு ஒரு நிதியாக இருக்க. இந்த நிதியை வச்சு என்ன வாங்க முடியும் அப்படின்னா அபவர்க திருவர்க யோகோ அப்படின்னு தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் எதை வேணாலும் வாங்கிடலாம் அப்படின்றது அந்த பெருமாள். அவர் அகிஞ்சன நிதியாக இருக்க. நிதினா அந்த நிதி நமக்கு எப்படி கிடைக்கணும், ஒரு உழைச்சா நம்மளுக்கு கிடைக்கும், இல்ல யாரோ ஒருத்தர் கொடுக்கணும். இங்க சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா அகிஞ்சன காமதேனும் அப்படிங்கிறது. அந்த அப்பேற்பட்ட திருவேங்கடமுடியானான நிதி நமக்கு கிடைக்கணும்னா இங்க காமதேனுவாக அனுகிரகம் பண்றது பூமி பிராட்டி அப்படின்றது ஒரு அர்த்தமாகவும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் விஸ்வம்பராம சரணம் அப்படிங்கும் பொழுது விஸ்வம்பரா அப்படின்றது பூமி பிராட்டியினுடைய ஒரு திருநாமம். அந்த விஸ்வம்பரான்னா அந்த சகல லோகத்தையும் தன்னுடைய மடியிலே தாங்கிறதுனால விஸ்வம்பரா. நம்மளெல்லாம் தன்னுடைய
மடியில வச்சிருந்திருக்கா, குழந்தையாக எப்படி நம்மளெல்லாம் தாங்குறா. நம்மள வந்து அதான் சொன்ன மாதிரி வேற எந்த ஒரு லோகத்துல போனாலும், வேற இப்ப பூமி பாரு, நமக்கு இப்ப வந்து வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அதுல எல்லாம் போனா நம்மளால வந்து அது ஒரு இடத்துல நிக்கவே முடியாது, ஸ்திரமாக பறந்துட்டே தான் இருக்கும். ஆனா நம்மள எழுத்து உட்கார வச்சுக்கிறது யாருன்னா பூமி விராட்டியாக இருக்கிறதுனால, அப்பேற்பட்ட விஸ்வம்பராம சரணம், அப்பேற்பட்ட எனக்கு வேற யாரும் சரணம் இல்லாத தாயார் பூமி பிராட்டி, விஸ்வம்பராவான பூமி பிராட்டி கிட்ட சரணம் பிரபத்தியே அப்படின்னு அங்க வந்து நான் பிரபத்தி பண்றேன் அப்படின்னு. அசரண்ய சரணம் அப்படின்னா வேற யாரும் சரணாகதி இல்லாம இங்க சரணம் பண்றேன் அப்படின்னா, இதேதான பகவானுக்கும் சொன்னேன், இதேதான ஸ்ரீதேவி தாயாருக்கும் சொன்னேன். வேற யாரும் இல்லாம நான் உங்ககிட்ட, வேற யார் கதியே இல்லாம உங்ககிட்ட வரேன்னு பெருமாள் கிட்ட சொன்னேன். அப்படி என்னன்னா, அப்ப பெருமைய பிராட்டிக்கு சொல்லும்பொழுது என்ன அர்த்தம்னா, வேற யாரும் இல்லைன்னா சரணாகதிக்கு, மோட்சத்துக்கு வேற யாராலையும் தர முடியாது. பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம், பிரம்மா உள்பட சின்ன புழு பூச்சி வரைக்கும் யாராலையும் மோட்சத்தை கொடுத்துட முடியாது. ஆச்சாரியர்கள் நமக்கு வாங்கி தரான்னா பகவான் தான் கொடுக்க முடியும் மோட்சத்தை. ஆச்சாரியர் கேட்டார், அவர் வந்து நமக்கு அனுகிரகம் பண்றார். அதனால நமக்கு வாங்கி தரவா ஆச்சாரியராக இருந்தாலும் கொடுக்கறது பகவான் தான். இப்ப வேற யாரும் சரணம் இல்லாத உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றார் அப்படின்னா, அப்ப வேற யாராலையும் கொடுக்க முடியாதுன்ற அர்த்தம். அப்ப ஸ்ரீதேவி பிராட்டிக்கிட்டையும் அதே சொல்றேன்னா, பெருமாளால கூட கொடுக்க முடியாட்டி உங்ககிட்டதான் நான் வரணும். ஏன்னா பெருமாள் கூட உன்னுடைய என்னடா இவ்வளவு பாவங்கள் பண்ணிருக்கேர் அப்படிங்கும் பொழுது, பெருமாள் முன்னாடி நம்மளுக்கு வெக்கமாக இருக்கு, நிக்க முடியல, போக முடியல அப்படிங்கும் பொழுது தாயார்கிட்ட தானே வரணும். மாதா கிட்டதான் நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணிட்டா கூட முதல்ல அப்பா கிட்ட நேர போய் நிக்க முடியாது. ஒரே பயம், எங்க அடிச்சிடுவேரோன்ற பயம், திட்டிடுவேரோன்ற பயம் இருக்கும். ஆனா அம்மா கிட்ட போய் முதல்ல பேசிட்டு அதுக்கப்புறம் தான் போவோம். அவ மூன்றாவது என்னன்னா, இப்ப பெரிய பிராட்டி கிட்ட சொன்னதுக்கு அப்புறமும் இங்க சொல்றது அப்படின்னா, பெரிய பிராட்டி கூட இல்ல. ஏன்னா பெரிய பிராட்டி வந்தா கூட கருணை பண்றான். பாவம், குழந்தை தப்புதான் பண்ணா பரவாயில்ல, ஆனாலும் நம்ம குழந்தை அப்படிங்கிற. காக்காசுரன் தப்புதான் பண்ணான், ஆனா நம்ம குழந்தை தானே, ஏதோ தெரியாம பண்ணிட்டான், மன்னிச்சிரும் அப்படிங்கிறான். ஆனா பூமி பிராட்டி என்ன, அவன் தப்பே பண்ணலையே, ஒரு குழந்தை அம்மாவை உதைச்சா அது எப்படி தப்பாகும், அதுக்கு என்ன தெரியும், அதுக்காக அப்பேற்பட்ட ஞானத்தை நீர் கொடுக்கலையே, அப்ப அது அப்படித்தானே இருக்கும் அப்படின்னு அப்படி சொல்லி, அது தப்பே பண்ணல, நம்ம தான் பண்ணணும் அப்படின்றதுனால பெரிய பிராட்டியினுடைய இருக்கிறது கூட கதி இல்லாம நான் உங்ககிட்ட வரேன். அதனால என்னன்னா, பூமி பிராட்டியினுடைய அனுகிரகம் கிடைச்சிடுச்சுன்னா உடனே அகிஞ்சன காமதேனும்னு பெரிய பிராட்டியினுடைய கருணையும் நமக்கு கிடைச்சிடும். பெரிய பிராட்டி கருணை கிடைச்சிருச்சுன்னா பகவானுடைய கருணையும் கிடைச்சிடும் அப்படின்னு ஆச்சரியமாக அப்பேற்பட்ட பூமி பிராட்டிக்கு பிரபத்தியை அப்படின்னு சரணாகதி பண்றது. அதனாலதான் நம்ம எந்த திவ்ய தேசத்துல பார்த்தாலும் உற்சவர் பெருமாள் எழும் பொழுது உபயநாச்சிமாரோட எழுவர், ஸ்ரீதேவி பூமாதேவியினோட தான் நிறைய நாள் புறப்பாடு. சில நாள் அத்தியனோத்சவத்துல தான் ஸ்ரீரங்கத்துல பார்க்கலாம் பெருமாள் மட்டும் எழுதினாலும், அப்ப கூட வக்ரஸ்தலத்துல ஸ்ரீதேவி இருப்பா. ஸ்ரீதேவி தாயார் வக்ரஸ்தல நாச்சியாராக இருந்தா கூட நிறைய திவ்ய தேசங்கள், சங்கராந்தி எல்லாம் பார்த்தா 2 பேரோட உபயநாச்சிமாரோட எழுறதே ரங்கநாதனுக்கு அழகு. அதே மாதிரி தேப்பெருமாள் சொல்லிட்டே போலாம், திருவேங்கடமுடியான் 365 நாளும் தான் வெள்ள எழும்பொழுது உபயநாச்சிமாரோட தான். உற்சவம் பிரம்மோத்சவாதிகள்ல அதுக்கப்புறம் வேட்டையாட அந்த இதுக்கெல்லாம் போகும்பொழுதுதான் தனியா, மற்றபடி எல்லா நாளும் பார்த்தா உபயநாச்சிமாரோட தான் எழுதுதான். அது ஒரு அழகு பெருமாளுக்கு. அப்படி இருந்து 2 பேருமாக தாயார் இருக்கும்போது தான் அந்த பெருமாள் எழுதுறதுன்னா என்னன்னா, நம்ம எல்லாரும் அந்த தாயார் சேவிச்சு தாயார் மூலமாக பகவானுடைய அனுகிரகத்தை நம்ம பெறுறோம் அப்படின்னு. தாயார் பார்த்தோன்னா பெருமாள் நேரம் நம்மளை பார்த்துட்டு இருப்பார். தாயார் பார்த்தோன்னா ஒரு கண்ணால பெருமாளை பார்த்துன்னு ஒரு கண்ணால நம்மளை பார்க்கிறார். அப்படின்னா என்னன்னா, குழந்தை வந்திருக்கான், அவருக்கு நீர் தான் ரட்சணம் பண்ணணும், பாரு வந்திருக்கான் பாரு, நீ வந்திருக்கான் பார், அவர் இவ்வளவு தப்பு சொன்னாரு பாரு, இப்படி நிக்கிறான் பார், நமக்காக நம்ம வந்தோன்னு நமக்கு உடனே அந்த பழங்கள்லாம் எடுத்துட்டு வந்து நிக்கிறான் பாரும் அப்படின்னு எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு தாயார் எல்லா இடத்தையும் அனுகிரகம் பண்ணிட்டு போறா இல்லையா. அதனாலதான் உற்சவங்கள் நடந்தாலே அந்த ஊருக்கு ஒரு செழிப்பு வருது. காரணம் என்னன்னா, அந்த உற்சவங்களை பக்தர்கள் பண்ணும்போது தாயார் ரொம்ப சந்தோஷப்பட்டு அனுகிரகம் பண்றதுனால பெருமாளோட சேர்ந்து இது பண்றா. அப்பேற்பட்ட தாயார் பூமி பிராட்டியை சரணம் பிரபத்தியே அப்படின்னு இன்னைக்கு பாக்குறோம் முதல் ஸ்லோகம். மேற்கொண்டு 2வது ஸ்லோகத்துல இருந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.